இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா செவக்க ஆரம்பிச்சுடுத்து பைத்தம்பருப்பு. இந்த ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும். நல்லா ஆற விட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டேன். இதை நல்லா ஃபேனு கீழே வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது, அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம பைத்தம்பருப்பு நல்லா ஆறிடுது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு சலடையை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். துளி கூட கப்பி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கணும் நைஸாக. இதே மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி